Praise the Lord. Welcome to Pastor and Pastor. இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இயேசு சொன்ன வார்த்தை மனுஷனால் கூடாதது, மனித பலத்தால், மனித புத்தியால், மனித ஞானத்தினால் கூடாதது தேவனால் கூடும். எப்பெல்லாம் நம்முடைய முயற்சி தோல்வி அடைகிறதோ, எப்பெல்லாம் நாம் முன்னெடுக்கிற காரியங்களிலே நாம் பின்னடைகிறோமோ, இல்லை அதுல சக்சஸ் ஆகாம இருக்குமானால் அதை விட்டு தேவனிடத்துல நாம் ஜெபிப்போமானால், கர்த்தாவே இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் விண்ணப்பிப்போமானால், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் அநேக காரியங்கள் கூடாமல் போகும், சாத்தியமில்லை. எவ்வளவு பெரிய பலசாலினாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த நாட்களில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். ஒரு பெண் சிங்கம் கேஜ்குள்ள இருக்கிறது. ஒரு ரோப்பை போட்டுட்டு நல்ல ஒரு பைல்வானை கொண்டு வந்து அந்த ரோப்பை பிடித்து இழுக்க வைத்தார்கள். ஒரு பக்கம் மனிதன், அவனுடைய உருவம், அவனுடைய தோற்றம் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் இவன் வெல்லுவான் என்று நினைத்தேன். ஆனால் அவனை விட உருவத்தில் சிறிதாய் இருந்த அந்த பெண் சிங்கம் அந்த ரோப்பை விடாமல் அது பின்னோக்கி இழுத்து கொண்டே போகிறது. அவன் முன்னே போய்கொண்டே இருக்கிறான். மனிதனுடைய பலம் அவ்வளவுதான், மனிதனுடைய திறமைகள் அவ்வளவுதான். பணத்தினாலே எல்லாம் ஆகும் என்று உலகம் சொல்லும். பணத்தாலும் ஆகாதது தேவனால் ஆகும். நான் அடிக்கடி சபையில சொல்லுகிற வார்த்தை, தேவனை சார்ந்து நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போமானால், கர்த்தரை விடாமல் ஆண்டவரே நீங்க தான் எனக்குன்னு கர்த்தரை விட்ட போராடுவோமானால், நீங்க தான் எனக்கு எல்லான்னு கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்திலே நாம் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு போராடி ஜெபிப்போமானால், நிச்சயம் எவ்வளவு பெரிய வியாதி பிரச்சனையா இருந்தாலும் அவர் சௌக்கியப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். டாக்டர் இடத்துல போனோம்னா ஆபரேஷன், அதுக்கு காயம் உண்டு, தழும்பு ஆகும். அதே கர்த்தரிடத்துல நாம் போராடி ஜெபிப்போமானால், நோ ஆபரேஷன், எந்த விதமான தழும்பும் இல்லாம சௌக்கியப்படுத்த அவர் வல்லவர். என் சபையில அப்படி பல சாட்சிகள் உண்டு. ஆரம்பத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன், இன்றும் சபையில் இருக்கிறார்கள். அவருடைய வியாதியின் கொடுமை அவர்களுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. நான் சொன்னேன், இதற்கு தீர்வு டாக்டர் அல்ல, மெடிக்கல் அல்ல, ஹாஸ்பிட்டல் அல்ல, கர்த்தர் ஒருவரே என்று சொன்னேன். இல்ல பாஸ்டர், இதன் வேதனை உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் போய் ஆபரேஷன் செய்கிறேன் என்று ஓடினார்கள், முயற்சித்தார்கள், தோல்வி, அன்றை திரும்பினார்கள். 3 ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணாங்க, டாக்டர்கள் இல்லை, இப்ப ஆகாது என்று சொன்னார்கள். இன்று ராத்திரி ஆலயத்தை திறந்து கொடுத்தேன், குடும்பமாய் செபித்தார்கள். இன்று வரை அந்த வியாதி இல்லாமல் கர்த்தர் சுகமாய் இருக்க பண்ணி இருக்கிறார். இதான் கர்த்தர். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆதியாகமத்திலே நாம் தெரிந்ததே, ஆபிரகாமனுடைய வீட்டிலே தூதனானவரும் அவருடைய 2 தூதர்களும் வந்தபோது அங்கே சொன்னார்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, எதையும் அவர் செய்ய வல்லவர். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய முயற்சிகள்ல தேவனால் எல்லாம் கூடும். அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து நீங்க போனா போதுங்க. கவனிக்கிறவர், கேட்கிறவர்களை பார்த்து அழாதே என்று சொல்லுகிற தெய்வம், கலக்கமடைந்தவர்களை பார்த்து கலங்காதிருங்கள் என்று சொன்னவர்,
பயப்படுகிறவர்களை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்னவர் இந்த கால ஓலை உங்களை தைரியப்படுத்துகிறார். பயப்பட வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் இன்று மாறாதவர், மனுஷனால் கூடாதது. உங்களுடைய பலத்தாலும் முடியாத காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கால ஓலை ஜெபியுங்க. தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. என் ஞானத்தினால், என் பலத்தினால், என் புத்தியினால் முயற்சித்தேன், ஒன்றுமில்லப்பா, நீங்க எனக்கு கிருபை செய்யணும் கேளுங்க. கால ஓலை கர்த்தரால் கூடும். அவர் நடத்த வல்லவர். அவர் நடத்தினா அற்புதமாய் நடத்துவார். தானியேல் சொன்னான், பணத்தின் சேனையையும் பூமியின் மனிதரையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். யார் தடுப்பார்? ஒருவரும் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு நன்மை செய்வதும், உங்களை ஆசீர்வதிப்பதும், உங்களை வாழ வைப்பதும், உங்கள் தேவைகளை சந்தித்து குறையில்லாமலும் நடத்துவதே அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் ஆகும். அதனால் இந்த கால ஓலை எதை நீ குறித்தும் கலங்காமல் எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆட்சியை கூட எனக்கு இப்பொழுது நினைவு வருகிறது. ஒரு ஊழியக்காரர் ஆலயத்தை கட்டுவதற்காக பேங்க்ல லோன் எடுத்து ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். திருப்பி அதை கட்டுவதற்கு அவரிடத்தில் பலன் இல்லை. எவ்வளவு முயற்சித்தாலும் ஒன்றும் முடியல. நிறைய டியூஸ் பெண்டிங். பிள்ளைகள் வளருகிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தையும் பார்க்கணும். என்ன செய்வதென்று புலம்பி ஒரு நாள் என்னை அழைத்தார். நான் சொன்னேன், பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு. பெரிய பொண்ணு காலேஜ் போகிறா, சின்னவன் 11th, சிறியவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்று. நான் பிள்ளைகள்கிட்ட போன கொடுங்க. நான் பெரிய பாப்பாட்ட பேசினேன். வருமா டேடி இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அப்பா பாஸ்டர், எத்தனை பேர் சபையில வந்து அப்பா கிட்ட ஜெபம் பண்ணி விடுதலை ஆகி போயிருப்பாங்க. அப்ப ஜெபத்தினாலே நிச்சயம் விடுதலை உண்டு என்பதை நீ உணர்கிறாயா? ஆமா அங்கிள். நான் சொன்னேன், இன்னைக்கு நீங்க பிள்ளைகளும் இந்த ராத்திரி உபவாசத்தோடு தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் உங்களால கண் விழித்து ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயம் ஒரு காரியத்தை, ஒரு அற்புதத்தை காண செய்வார். மனுஷனால் கூடாதது தேவனுடைய கரத்தால் ஆகும். தேவனால் கூடும். தைரியமாய் ஜெபியுங்க. நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை தைரியப்படுத்தினேன். பிள்ளைங்க அடுத்த நாள் காலேஜ் ஸ்கூல் போவதை லீவ் போடலான்னு தீர்மானித்து இந்த ராத்திரி எல்லாம் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து ஜெபித்தார்கள், விடாமல் ஜெபித்தார்கள், தேவ சமூகத்திலே போராடினார்கள். யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி போராடினது போல இந்த ராத்திரி பிள்ளைகள் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு அந்நிய மனுஷனுடைய இருதயத்தை, அவனுடைய தூக்கத்தை களைத்து அவனோடு இடைபட ஆரம்பித்தார். எழும்பி ஆலயத்தை தேடி வந்து கதவை தட்டுகிறான். விடியற் காலை, இன்னும் வெளிச்சம் இல்லை. இந்த காலையில கதவை தட்டி அவன் ஒரு செக்கை அவர்களுக்கு கொடுத்தான். அவனுடைய தெய்வம் என்னோடு கூட பேசினார். அங்க பக்கத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 கம்பெனி இருக்கிறது. இது கன் ஃபேக்டரியில இருந்த ஒரு எம்ப்ளாய் செக்கை கொடுத்து அவர்களை ஆதரித்தார். தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளே, உங்களை தைரியப்படுத்த, உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். இப்படி கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற தெய்வம், இப்படி கர்த்தர் உங்களுக்கும் செவி கொடுக்கிற தெய்வம். உங்கள் வாழ்க்கையில தெய்வனால் எல்லாம் கூடும். இந்த கால ஓலை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கால ஓலை எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாத வார்த்தை கொடுத்தீர். மனுஷனால் கூடாதது
தேவனால் கூடும் என்று. எங்களுடைய புத்தியால் கூடாதது, என்னுடைய மாம்சத்தால் கூடாதது, நாங்கள் நம்புகிறவர்களால் கூடாதது தேவனால் கூடும் என்று இந்த காலவோளை நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். கேட்ட சாட்சியின்படியே இப்பொழுது என்னோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலை ஏதுவானாலும் எதற்காய் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தின் மேலே கர்த்தருடைய ஆவியானவருடைய விடுதலை உண்டாகட்டும். தெய்வம் அவர்களை சௌக்கியப்படுத்துவீராக. தெய்வம் அவர்களுக்கு அற்புதத்தை காணச் செய்வீராக. தெய்வம் அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. தெய்வம் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. என்ன தேவைக்காய் ஜெபிக்கிறார்களோ அத்தேவை இயேசுவின் நாமத்தினாலே அந்த குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் என்று சொல்லி உலகனாய் நான் வாழ்த்தி உடைய கருவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து இணைந்திருங்க, சேர்ந்து கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்களும் ஆலோசனையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.